بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, தாய்மார்களே, ரமதானிய மாதத்திலே, குறிப்பாக ரமதானிய மாதத்திலே அதிகமாக இறைவனை நீங்கள் நினைவு கூறுங்கள். இறைவனை நினைவு கூறுவதற்கும் பராமுகமாக இருப்பது, கவனீனமாக இருப்பது மின் அலாமாத்தில் ஹுஸ்ரான், நஷ்டத்தினுடைய அடையாளத்தின் உள்ளதாக இருக்கும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அல்-லுக்மான் அல்-ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தின் 19 வசனத்திலே, வலா தகூனு, நீங்கள் மறந்தோரை போல இருக்க வேண்டாம், அல்லாஹுவை அவர்கள் மறந்ததைப் போல நீங்களும் மறந்தோரை போல இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, அவர்களையே மறந்து விட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளிகள், கெட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதன் அவனுடைய நாவினாலும் உள்ளத்தினாலும் இறைவனை நினைவு கூற வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா கூறுகின்றார்கள், மா ஷையுன் அன்ஜா மின் அதாபில்லாஹி மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து ஈடற்றமாக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய எதுவுமே இல்லை. மின் திக்ரில்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறுவதென்றும், அல்லாஹுவை நினைவு கூறுவதான் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து வெற்றியடைய செய்யக்கூடியது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாவ் இறைவனை எல்லா நிலையிலும் திக்ரு செய்வதன் மீது நாம் வலிமையாக்கி கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கழிப்பிடங்களில் இருந்தாலே தவிர, மலஞ்சலம் கழிக்கும் போது இருந்தாலே தவிர இறைவனை அவர்கள் நினைவு கூற மாட்டார்கள். மனதால் நினைத்தாலே தவிர, அதெல்லாம் நாவினால் எதையுமே முடிய மாட்டார்கள். கழிவறையை விட்டு வெளியே வந்ததற்கு பின்னால்தான் அவர்கள் ஒஃப்ரானக, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தருகிறேன். சில உலமாக்களுடைய கருத்தின்படி எதற்காக அந்த குறித்த நேரம் மலசலம் கழிக்கின்ற பொழுது இறைவனை நினைவு கூறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கவில்லை, சந்தர்ப்ப இடம்பாடு இருக்கவில்லை, பொருத்தமாக தெரியவில்லை. அந்த செய்த தவறுக்காக, குற்றத்துக்காக உன்னிடத்திலே நான் பிழை பொறுக்க தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே அல்லாஹுவை நினைவு கூறுவதென்றும் அல்லாஹ்வுடைய தண்டனையை விட மிக நினைவு கூறுவது மா ஷையுன் அன்ஜா மின் அதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து ஈடற்றம் பெறக்கூடிய எதுவுமே இல்லை. மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதென்றும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் வேதனையிலிருந்து ஈடற்றமாக்கக்கூடியது. சகோதரர்களே, ஆகவே நாங்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து சொன்னார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, மார்க்க கடமைகள் என் மீது அதிகமாகிவிட்டது. ஃபக்பிர்னி பிஷையின் அத்தஷப்பஸு பிஹி, நான் பற்றி பிடிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு விடயத்தை எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் திக்ரில்லாஹ், உனது நாவு ஈரமானதாக நீங்காமல் இருக்க வேண்டும். மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதென்றும், நாவு எப்பொழுதுமே இறைவனை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும், அந்த அதுக்கார்களை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். செய்தி திருமதியிலே, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே அதிகமாக நாங்கள் திக்ரு செய்வதை பேணி வர வேண்டும். அதை நாங்கள் காலை மாலை ஓதி வர வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஓத வேண்டிய அந்த அதுக்காரை ஓத வேண்டும். இரவு பகல் ஒரு மூமின் இறைவனை அதுக்கு திக்ரு செய்வது ஒரு மூமினுடைய ஒரு ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வல்நதக்கர், நாங்கள் சிந்திப்போம்,
கைஃபகான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? யுஹாஃபிது அலா திக்ரில்லாஹ் ஆனா அல்லைலி வத்ராஃபன் நஹார், இரவின் ஓரங்களிலும் பகலின் ஓரங்களிலும், இரவிலும் பகலிலும் இறைவனை திக்ரு செய்வதன் மீது அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தூனை அன் துஷ்கிலஹு அந்தாலிக முஹமூமுன் ஹுமூமு ஹம்லி ரிசாலாம், தூதுவத்தை சுமக்கின்ற அந்த கவலையை விட்டும் பராக்காக்குவதன்றி உம்மத்தினுடைய சியாசத்துல் உம்மா, உம்மத்தினுடைய அரசியல் இவைகளை விட்டும் இவைகளை தொட்டும் பராக்காகுவதன்றி இரவின் பகலையிலும் இரவின் ஓரத்திலேயும் பகலையின் ஓரத்திலும், இரவிலும் பகலிலும் இறைவனை அவர்கள் திக்ரு செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அல் இன்சான் என்ற அத்தியாயத்தின் 25வது வசனத்திலே வதுகுர் இஸ்ம ரப்பிக புக்ரதம் வஸீலா, நபியே உமது இரட்சகனின் பெயரை நினைப்பீராக. வதுகுர் இஸ்ம ரப்பிக, உமது இரட்சகனின் பெயரை நினைப்பீராக காலையிலும் மாலையிலும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வமினல் லைலி ஃபஸ்ஜுத் லஹு, இரவிலே அவனை சுஜூத் செய்வீராக. வஸப்பிஹு லைலன் தவீலா, இரவின் நீளமான பகுதி அவனை துதிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய இரவிலும் பகலிலும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய காலம் மிக பெருமதியானது. நாம் அந்த காலப்பகுதியிலே இறைவனை கூடுதலாக நாங்கள் நினைவு கூற வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் வக்துல் அஸ்ஹார், சஹருடைய நேரத்திலே ஃபஜ்ருக்கு முன்னால் பாவ மன்னிப்பு தேடுவது. பாதல் ஃபஜ்ர், சுபஹு தொழுகைக்கு பின்னால் தஸ்பீஹ் செய்வது. வல் குஊத் அஸ்கார் சபஹ், காலை நேர தஸ்பீகளை ஓதுவதற்காக, திக்ர்களை ஓதுவதற்காக உட்கார்ந்திருப்பது. சூரியன் உதயமாகும் வரை உட்கார்ந்திருந்து தஸ்பீஹ் செய்வது. சூரியன் உதயமானதும் சற்று நேரத்தின் பின்னால் ரகாத்தில் லுஹா தொழுகையின் ரகாத்துக்களை நாங்கள் எங்களுக்கு முடியுமான அளவு நாங்கள் தொழுது கொள்வது. அது அவ்வாறு இருக்க, அதே போல தூங்குவதற்கு நாங்கள் ஆயத்தமாகின்ற பொழுது அதனுடைய அதுக்கார்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த திக்ர்களை நாங்கள் செய்ய வேண்டும். மாலை நேரத்திலே சூரியன் மறைவதற்கு முன்னால் நாம் ஓத வேண்டிய அதுக்கார் நிறைய வந்திருக்கின்றன, அவைகளை ஓத வேண்டும். ரமலான் மௌசிமுன் திக்ர், ரமலான் மாதம் ஒரு இறைவனை நினைவுகூறுவதற்குரிய ஒரு பருவகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலான் நின்று வணங்குதல், கொடை கொடுத்தல், பலதரப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு ஒரு பருவகாலமாக ரமலான் அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் உள்ளச்சத்தோடு அமைதியாக இறைவனை நாங்கள் அடிக்கடி திக்ர்களை ஓதிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உள்ளத்தினாலும் நாவினாலும் இறைவனை நினைவு கூறுவது அது ஈமானை புதுப்பிப்பதைப் போல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நயவஞ்சகத்தனத்திலிருந்து அவன் நீங்குதலை அவன் புதுப்பிக்கின்றான். அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் மனித குலத்திலேயே ஆக குறைந்தவர்கள் நயவஞ்சகர்கள். அவர்கள் தொழுகைக்காக இருந்தால் காமு குசாலா, அவர்கள் சோம்பரிகளாக, மக்களுக்கு காட்டுவோராக, அவர்கள் செய்யக்கூடிய செயலை காட்டுவோராக அவர்கள் நம்புவார்கள். வலா எதுகுரூன் அல்லாஹ் இல்லா கலீலா, அவர்கள் கொஞ்சமாகவே இறைவனை நினைவு கூறுவார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இறைவனை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். நயவஞ்சருடைய பட்டியலில் நாங்கள் சேர்ந்து கொள்ளக்கூடாது என்ற செய்தியோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்திலே நாங்கள் தொழுகையை பேணி, தொழுகையின் அதுக்கார்கள், தொழுகைக்கு பின்னால் ஓத வேண்டிய அதுக்கார்கள், காலை மாலை ஓத வேண்டிய அதுக்கார்கள், இவைகளை ஓதி வருவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் செய்வானாக. அல்லாஹும்ம அஇன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக்
ولا تجعلنا من الغافلين. آمين.